மெயினா விஷயம் என்னன்னா தியரி நாலேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்படின்னு இப்போ நாங்கள் வந்து ஓபியில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிளினிக் வச்சிருக்கேன். சென்னையில் இருக்கு, நிறைய இடத்துல கிளினிக் இருக்கு. மெயினாக இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. கேட்குற முதல் கேள்வி என்ன, மெயினாக வரல பதட்டமாக தான் வராங்க. மெயினாக ஒரு டாக்டர் உள்ள பேரண்ட்ஸ் வரனால மெயினாக எதுக்காக வராங்க, ஏதோ ஒரு பதட்டத்தோடய தான் வராங்க. ஆனால் முதல் கேட்குற கேள்வி மெயினாக பர்டிகுலராக என்ன கேட்பாங்கன்னா, சார் என் பையனோ என் பொண்ணோ கரெக்டான எல்லாரும் கேட்குற வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஆடியோ மெயினாக கேட்குற கேள்வி என்னன்னா, என் பையன் வந்து வெயிட் கரெக்டாக இருக்கா, ஹைட்டு கரெக்டாக இருக்கா. இதான் முதல் கேள்வி. முதல் கேள்வி அதான். ரெண்டாவது கேள்வி, சார் என் பையன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான், எனக்கு ஏதாவது சத்து அடிக்கல, சத்து பவுடர் அடிக்கல, ஏதோ ரெண்டாவது கேள்வி. ஸோ மெயின் கன்சர்ன் ஆஃப் த பேஷண்ட். இதை வச்சு நம்ம என்ன கணிக்கலாம்னா, பேரண்ட்ஸோட பெரிய கவலை என்னன்னா, தான் குழந்தை கரெக்டாக சாப்பிடுதா, கரெக்டாக வளருதா, கரெக்டாக வெயிட்டாக இருக்கா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கா. இப்போ ஜென்ரலாக இப்போ இருக்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பேரண்ட்ஸ் எதுக்காக ரொம்ப கவலைப்படுறாங்கன்னா, தான் குழந்தைங்க வந்து எப்படின்னா தான் குழந்தைய அதிகமாக வளரான்னு கவலைப்படுறாங்க. குண்டா இருக்கா, பருமனா இருக்கா. இப்போ ஆனால் வந்து அப்படி டோட்டலாக வந்து அப்சைட் டவுன் ஆகும். இப்போ வர பேரண்ட்ஸ்லாம் என்ன கவலைப்படுறாங்கன்னா, என் குழந்தை வந்து ஏன் இவ்வளோ அண்டர் வெயிட்ல இருக்கான். முதல் மெயின் என்ன நாலேஜ். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்க்கோ அவ்வளோ வந்து பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு நாலேஜபிள் ஆகிட்டாங்க. ஸோ மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம பையன் கரெக்டாக இருக்காங்க, இந்த வயசு 2 வயசு இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்கணும், 3 வயசு இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்கணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல வந்து பிளாசிபோன்னு ஒரு கான்செப்ட். பிளாசிபோங்கிறது அப்படின்னா என்னன்னா, நல்லா எழுதிக்கோங்க. நீங்க ஆட்ல பாக்குறது, இதை குடிச்சா ஹைட் ஆகலாம், இதை குடிச்சா வெயிட் ஆகலாம், இதை குடிச்சா அதாங்கிறது ஒரு ஃபேக். அதே மாதிரி ஆஸ் அ டாக்டர் நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க வந்து கேட்கும் போது நாமளும் வழி இல்லாம கொடுப்போம். இந்த டானிக் வந்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சார் பசிக்கிற மாதிரி என் பையனுக்கு டானிக் கொடுங்க, பசிக்கிற மாதிரி என் பையனுக்கு மாத்திரை கொடுங்க, பசிக்கிற மாதிரி பவுடர் கொடுங்க. அது நான் சொல்ற ஒரே வார்த்தை, நல்லா சமைச்சு கொடுமான்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கேள்வி அதுல ஃபர்ஸ்ட் பதில் என்ன ஒரு ஃபேக்ட்னா, டாக்டர்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ண முடியாது. அப்படி இதுவே கிடையாது. அப்படி உண்மையிலேயே ஒரு பொருள் இருந்துச்சு, பசிக்கிற மாதிரி ஒரு பொருள் உண்மையிலேயே ஒரு மார்க்கெட்ல இருக்குன்னா, நான் தான் பெரிய பில்லியனர் ஆகிறேன். சரிங்களா? ஸோ வந்து மெயின் விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு ப்ராடக்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லாத்தையும் இப்போ கமர்ஷியல் ஆகிட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு ஐரோஸ் தான். சரிங்களா? மெயினாக வந்து என்னன்னா, இப்போ கூட்ட சுத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ஒரு 30 வயசு லேடிஸ் எடுத்துக்கோம். ஒரு 30 வயசு லேடிஸ்க்கு எவ்வளவு கலோரி தேவைப்படும்னா 1700 கலோரி தேவைப்படும் ஒரு நாளைக்கு. குழந்தைக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு 5 வயசு குழந்தைக்கு எவ்வளவு தேவைப்படும் கெஸ் பண்ணுங்க. 30 வயசு பொண்ணுக்கு 30 வயசு ஒரு உமனுக்கு வந்து தேவைப்படுறது 1700 கலோரி தேவைப்படும். 5 வயசு பையனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி தேவைப்படும் நான் சொல்லுங்க. இது ஒரு 300 சொல்லியிருக்காரு கிடையாது, வேற சும்மா தோராயமா கெஸ் பண்ணுங்க. கிடையாது, வேற. அதாவது 1700 ஆவரேஜ். ஒரு 30 வயசு உமன் சாப்பிடுற சாப்பாட 3/4 பங்கு 5 வயசு கூட சாப்பிடணும். உடனே கேட்டவுடனே சரி சார் இனிமேல் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சாப்பிட முடியாது. குழந்தைங்களால வந்து, ஏன்னா ஜென்ரலா வந்து ஃப்ரம் 0 to 5 இயர்ஸ் வந்து குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட குவான்டிட்டி நீங்க அதிகமாக வந்து புஷ் பண்ண முடியாது. இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி திண்டுக்கல்ல, ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே படிக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க மெயினான கவனிக்க விஷயம் என்னன்னா, 5 வயசு குழந்தைக்கு அதிகபட்சம் கிடைக்கிறதே ஒரு 700 இருந்து 800 கலோரி தான் கிடைக்குது ஒரு நாளைக்கு. அதாவது ஸ்டார்டிங் ஒரு இட்லியோ இல்லை ஒரு இட்லியோ ஒரு சாம்பாரோ அதெல்லாம் கிடைக்குமா, அது வந்து ஒரு 100 கலோரி 200 கலோரி வரும். மதியம் வந்து இடையில ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை மதியம் ஒரு சாப்பாடு, அது ஒரு 100 கலோரி, ஒரு அதிகபட்சம் 200 கலோரி கிடைக்கும். நைட் ஒரு சப்பாத்தியோ இல்லை பாலோ அதெல்லாம் சேர்த்து அதிகபட்சமாகவே ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற கலோரின்னு பார்த்தீங்கன்னா 700 இருந்து 800 கலோரி தான் கிடைக்குது. அது எப்படி பார்த்துக்கணும்? நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்ப வந்து எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சரி சார் நான் போய் சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீலிங் எனக்கு குழந்தைய பண்ணவே கூடாது. அவங்களால ஒரு இட்லி ஸ்மார்ட்டா முதல் தான் கிடையாது. இப்போ வந்து நிறைய வந்து யங் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, அது எப்படி ஸ்மார்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க காலையில் ஜென்ரலா என்ன கொடுக்குறீங்க காலையில் குழந்தைகளுக்கும்? மேக்ஸிமம் வந்து இட்லி தோசை தான் மேக்ஸிமம் ஒரு 8% அப்படிதான். நீங்க ஜென்ரலா ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு சாம்பார் சட்னியோ கிடைக்கிற கலோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180-200 கலோரி தான் அதிகபட்சமே கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ள ஒரு சின்ன மைசூர் பாவோ இல்ல சின்ன ஸ்வீட்டோ கொடுத்தீங்கன்னா ஒரு 400 கலோரி 450 கலோரி வரும். ஒரே மீன்ல டென்ஸ் கலோரி ஃபுட்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இப்படி கொடுக்க முடியாது. குழந்தைங்க டெய்லி மைசூர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. டெய்லி ஸ்வீட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க வந்து டென்ஸ் கலோரி ஃபுட், அதாவது கலோரிஸ் அதிகமாக இருக்கிறது 3 வகைகள். ஒன்று வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், பால் வகைகள், இன்னொன்று ஃப்ரூட்ஸ் சார்ந்த ஐட்டங்கள்ல, 3வது நட்ஸ் சார்ந்த ஐட்டங்கள். இதெல்லாம் ஸோ காலையில நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஜென்ரலா வந்து அந்த 2 இட்லி ஒரு இட்லி அப்படியே கொடுங்க. ஆனா அதுக்கு ஒரு 2 ஸ்பூனோ ஒரு 3 ஸ்பூனோ நெய் அதை நீங்க சேர்த்து ட்ரிபிள் ஆயிடும்.
அது கூட வந்து ஒரு சின்ன 2 நட்ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து டென்ஸ் பண்ணணும். நீங்க மதிய சாப்பிட்டு டெய்லி ஒரு முட்டை கொடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க குவான்டிட்டி அதிகம் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணுங்க. அதாவது இருக்கிற மீலை நீங்க எப்படி ப்ராப்ளம் நீங்க மதியம் கொடுத்தீங்கன்னா வெறும் ரசம் மட்டும் கொடுக்காம அது கூட நீங்க ஒரு சாம்பார் செய்வீங்க. அந்த சாம்பார் ஒரு சின்ன நட்ஸ் ஆட் பண்றது இல்ல வேற அது கூட கொஞ்சம் கீழே அந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்டா அதே மாதிரி இந்த சத்து டானிக்கு சத்து போடுறது அது எல்லாமே வந்து ஐரோஷம் சரிங்களா. இந்த டாக்டர் சொல்ல மாட்டாங்க இப்படி பார்த்தா இன்னும் வழி கிடையாது. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுதான் கூட வந்து நான் வந்து என் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப என்ன நடக்கும், என் ப்ரொஃபஷன் வந்து நைட் வந்து நான் பேஷண்ட்ஸ் ரெகுலராக பார்ப்பேன். நான் வந்து நைட் டியூட்டியில் இருக்கேன், ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் வந்து டியூட்டி பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு மணி நேரத்துக்கு வந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. நானும் போய் எல்லாமே பண்ணி பார்த்தேன். அப்புறம் என்ன அதெல்லாம் 3 மணிக்கு வருது, 4 மணிக்கு வருது, வந்து அந்த தொந்தரவு டார்ச்சர் பண்ணிச்சு. நான் எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. நானும் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்குறேன், இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், எல்லாமே கொடுத்து பார்த்தேன். அந்த மாதிரி இன்னும் அதை கேட்டாரு. அப்போ எங்கள் ப்ரொஃபஷனை நான் கூப்பிட்றேன். அவர் வந்து ஒரு 66-67 வயசு பார்ப்போம். அவர் கூப்பிட்றேன், சார் இந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, என்ன சார் பண்ணுறது கேட்டாங்க. அவர் ஒன்றுமே பண்ணல, வந்தாரு, அந்த அம்மாட்ட போய் பேசினாரு, ஒரு விட்டமின் சி டேப்லெட் கொடுத்தாரு. வெறும் என்ன வெறும் டிஸ்டில்டு வாட்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டிஸ்டில்டு ஈஸி கூட கிடையாது, வெறும் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்தாரு, எடுத்து ஒரு விஷயம் மாதிரி போட்டாரு, அந்த விட்டமின் சி மாத்திரை கொடுத்தாரு. கொடுத்து அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு ரவுண்ட்ஸ் வராங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது கேட்கறாங்க, என்ன நல்லா தூங்கியா, அவங்க கவரான மாத்திரை கொடுத்து கேட்கறாங்க. அந்த மாதிரி நல்லா தூங்கினா சார், இந்த மாதிரி நான் மாத்திரை சாப்பிட்டதே இல்லை. ஆனா அவங்க கொடுத்து ஒரு விட்டமின் சி மாத்திரையும் சாதா குடிக்கிற தண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் பிளஸிபோ சொல்றோம். இப்போ நிறைய டாக்டர்ஸ் ட்ராப் பண்றது அதுதான். அதை நீங்க வந்து நிறைய அவங்க கொடுக்குறது எல்லாமே நீங்க என்ன நினைச்சிட்டேன், அவங்க கொடுக்கும்போது அதுக்காக இந்த மாதிரி விட்டமின் சி மல்டிவிட்டமின் டானிக்ஸ் கொடுப்பாங்க, அயர்ன் டானிக் கொடுப்பாங்க. ஆனா அதோட வேலை வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்துக்களை கூட்டி கொடுக்குமே தவிர அவங்களுக்கு வந்து பசி கூட்டுறதோ இல்ல வந்து போதுமான அளவு நம்ம டானிக் கூட குடிச்சா டெய்லி காலைல 10 மணி நைட் 10 மணி குடிச்சா பையன் பெருசாயிடும் அப்படிங்கிறத. ஸோ வந்து இப்போ வந்து எல்லாருமே ஸ்மார்ட் ஆனதுனால நம்ம குழந்தை கரெக்டான இருக்காங்கிறது எப்படி தெரியும்னா ஆண்ட்ராய்ட் போன் வச்சு கொடுத்த ஒரு ஆப் இருக்கு. ஆப் பேர் வந்து growth chart CBC சரிங்களா. அது எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ல வந்து 2-3 வகையான கோட் இருக்கு. அதுல வச்சு குழந்தை வந்து கரெக்டான வெயிட்ல இருக்கானா கரெக்டான வெயிட்ல இருக்கானா கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. மெயினா ஒரு விஷயம் என்னன்னா கம்யூனிட்டி ஹெல்த்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி ஹெல்த்னா என்னன்னா சும்மா நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலரா லெக்சர் கொடுத்துட்டு அதை பேசுறது இதை பேசுறதுலாம் நோ யூஸ். நான் ஒரு விஷயம் நீங்க வந்தேன்னா நீங்க இன்னைக்கு டேக் ஹோம்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை எல்லாமே பார்த்துக்கணும். நான் நிறைய பார்க்கறது என்னன்னா இப்ப இன்னைக்கு வந்திருக்கேன், நான் நினைச்ச ஒரு லெக்சர் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி போகிறது எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது உங்களுக்கு போரிங்கா தான் இருக்கும். மெயின் விஷயம் நாலேஜ். நாலேஜ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்க முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு பேரஸ் பண்ணணும்னா எனக்கு தெரியாது என்ன. ஆனா இப்போ ஜென்ரலா ஒரு யங் ஃபீமேல்ஸோ இல்ல வந்து ஒரு அப்பா அம்மாவோ எல்லாருமே தெரியும். ஒரு காய்ச்சலா பேரஸ் மாதிரி போகணும், பீரியட்ஸ் இப்போ சைக்கிள் மாதிரி வயிற்றுல வச்சு டாய்லெட்ல வச்சுக்கணும், ரொம்ப கிருக்கிறதுனா ஒரு ஓஆர்எஸ் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு. ஸோ மெயினோட நம்மளோட மோட்டிவ் என்னன்னா இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து டீச் பண்ணணும். எந்த மாதிரி எமர்ஜென்சி பேஷண்ட் குழந்தைய போகிறோம், எந்த மாதிரி ஹேண்ட் பண்ணி நீங்க எல்லா டைமும் டாக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். வீடு வந்து டக்குனு ஒரு ஃபீவர் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மெயினாக தெரியும். ஜென்ரலா இப்போ பேசிக்கிட்டு வந்து யாரெல்லாம் பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயசு வரைக்கும் எந்த குழந்தைகளாம் வீட்டில் இருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கு ஃபீவர் வந்து வெரி காமன், ரொம்ப காமன். ஃபீவர் வந்து என்ன மெயினா வந்து அது ஒரு நோய் கிடையாது, ஒரு சிம்டம். உங்க பாடி வந்து இண்டிகேட் பண்ணுது உங்க குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம். சாதா டீஹைட்ரேஷனா இருக்கலாம், இல்ல அவன் நீங்க பார்த்த சாப்பாடு சரியில்லாம இருக்கலாம், இல்ல உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்கலாம், தூக்கமின்மையா இருக்கலாம், நிறைய காரணம் இருக்கும். ஃபீவர்ங்கிறது சிம்டம். ஃபீவர் என்னைக்குமே ஒரு டிசீஸ் கிடையாது. அதே மாதிரி என்னைக்குமே ஃபீவர் வந்து நம்ம அசால்ட்டா எடுத்துக்கவே கூடாது. அதாவது 5 வயசுக்கு மேல வரவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஃபீவர் நார்மலா ஒன்றும் பண்ணாது. ஆனா பிறந்த குழந்தையில இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஃபீவர் 100 டிகிரி வந்துருச்சு, 99 டிகிரிக்கு மேல போயிடுச்சாலே ஃபிக்ஸ் வந்துடும். அது பேர் ஃபிப்ரவரி சீசன் சொல்லுவாங்க சரிங்களா. இது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க எஜுகேட் பண்ணணும். நீங்க வந்து பல எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, சிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம், அவங்க எல்லாருமே அதாவது ஜென்ரலா வந்து பேரஸ் இருக்கும் எப்பவுமே வீடு இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்க பேரஸ் கொடுக்கறதுனால யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஃபிப்ரவரி சீசன் வந்து ஜென்ரலா ஒரு நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் எப்பவுமே இருக்கணும். ஒண்ணு வந்து தெர்மோமீட்டர் சரிங்களா. அது ரொம்ப கம்மியான விலை தான், 50 ரூபாயோ 80 ரூபாயோ ஏதோ ஒரு டிஜிட்டலா இருந்தாலும் சரி மேனுவலா இருக்கு. தெர்மோமீட்டர் கம்பல்சரி 0 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்குன்னா எல்லா வீட்லயுமே இருக்கும் சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபீவர்ங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபீவர்ங்கிறது ஒரு சிம்டம் தான், அதை பார்த்து எந்த பேனிக் ஆகிருக்கும். 5 வயசு வரைக்கும் குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு, ரொம்ப சிவியரா இருக்கு. ஆனால் வந்து முதல்ல என்ன பண்ணுவீங்க, ஈரத்துணி எடுத்து பண்றீங்க. ஈரத்துணி எடுத்து பண்ணும்போது குளிர் நடக்குது, அப்ப என்ன பண்ணுவீங்க, பண்ணலாமா பண்ணக்கூடாது.
ஃபீவர் நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் 2 டேஸ் மேல குழந்தை வச்சிருக்கீங்க. குழந்தைக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, தொட்டு பாக்குறீங்க பயங்கர சூடா இருக்கு, என்ன பண்ணீங்க? இனிஷியல் ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணீங்க? அது பேரு டாப்பாய்ட் ஸ்பான்சிங் வந்து பண்ணலாம். டாப்பாய்ட் ஸ்பான்சிங் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாப்பாய்ட் ஸ்பான்சிங் பண்றீங்க, ஆனா குழந்தை குளிர்ந்து நடுங்குறா, என்ன பண்ணீங்க? அப்ப கண்டினியூ பண்ணுவீங்களா, நிப்பாட்டுவீங்களா, இல்ல அவங்க சொந்த காலை ரப் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? இப்ப கடைசி ஒரு ஆராய்ச்சி எத்தனை வந்து காய்ச்சல் வருதுன்னா முதல் டாப்பாய்ட் ஸ்பான்சிங். டாப்பாய்ட் ஸ்பான்சிங்கிறது உடம்புல இருக்க உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணணும். நம்ம பழைய ஆரோக்கிய கேட்டீங்கன்னா வித்தியாசமா சொல்லுவாங்க, கதை தலை காய்ச்சல்னு சொல்லுவாங்க, கழுத்து காய்ச்சல் சொல்லுவாங்க, உடம்பு காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஏன் குழந்தைக்கு தலையில மட்டும் சூடு அதிகமாக கழுத்து மட்டும் சொல்றதுன்னா ஜென்ரலாவே ஹியூமன் பீங்ஸ் வந்து நோய்கள், அதாவது கீழே இருக்கிற நாட்கள் வந்து கூலிங்கா தான் இருக்கும். அதிகமான டெம்பரேச்சர் நெத்தி கழுத்து தான் தெரியும். ஸோ டாப்பாய்ட் ஸ்பான்சிங் வந்து இப்போ முன்னாடி இந்த காலத்துல அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட்ல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க, ஒரு 100 குழந்தைகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா டாப்பாய்ட் காய்ச்சல் இருக்க குழந்தைகளுக்கு டாப்பாய்ட் ஸ்பான்சிங் பண்ணலாம். டாப்பாய்ட் ஸ்பான்சிங் நல்லா இருக்கு, உடம்புல வச்சு. இன்னொரு 2 பேருக்கு டாப்பாய்ட் ஸ்பான்சிங் பண்ணாம வெறும் பேராசிட்டமால் வந்து கொடுத்தாங்க. ஆனா 2 பேருக்கும் பெரிய லெவல்ல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நீங்க டாப்பாய்ட் ஸ்பான்சிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதான் ஃபர்ஸ்ட் இது. ஆனா அது பண்ணும்போது குழந்தை அன்கம்ஃபர்டபுள் ஆகலாம், குளிர்ல நடுங்குறா, ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நீங்க டாப்பாய்ட் ஸ்பான்சிங் நிப்பாட்டி பண்ணலாம். அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணலாம். முக்கியமா 0ல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைய ஃபீவர் வந்துட்டா உடனே பேராசிட்டமால் ஊத்திடும். இல்லாட்டி அவங்களுக்கு ஃபிப்ரைல் சீசன் சொல்லுவாங்க. காய்ச்சல் அதிகமா இருக்கனால மூளையில இருக்கிற இம்பல்ஸ் வந்து மாறி அவங்களுக்கு காய்ச்சல் ஃபிக்ஸ் அடிச்சு. அந்த மாதிரி ஃபிக்ஸ் அடிச்சாலும் பயப்பட தேவையில்லை. நீங்க வெளிவந்தனால நாலேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைக்கு ஜென்ரலா ஒரு குழந்தைன்னா எவ்வளவு போயிட்டு இருக்கணும், எவ்வளவு வளர்ந்துருக்கணும், காய்ச்சல் வந்து என்ன பண்றது, கையில இருக்கிற என்ன பண்றது, கீழே எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேசிக்கான விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு நீங்க மெயினா கத்துக்க வேண்டியதுன்னா ஃபீவர் எப்படி மேனேஜ் பண்றது கம்பல்சரி கத்துக்கணும். சரி, ஒரு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க குழந்தைக்கு? முதல் டாப்பாய்ட் ஸ்பான்சிங் பண்ணிட்டீங்க, பேராசிட்டமால் ஊத்திட்டீங்க, வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு? ஹாட் வாட்டர் பாட்டி. ஹாட் வாட்டர் பாட்டி. ஹாட் வாட்டர் பண்ணவே கூடாது, ஒரு மிஸ்டேக். சரி, வேற என்ன பண்ணுவீங்க? குழந்தைங்க குத்தி வைப்பீங்களா? இல்ல. குத்தி வைக்கலாம், வைக்க கூடாதா? வைக்கலாம். வேற யாரும் வைக்க கூடாது, கை கூடாது, வைக்க மாட்டோம், வைக்க கூடாது. எந்த வயசா வச்சிருக்கோம் ஜென்ரலா அதெல்லாம் ஒரு மித்து. நான் ஒரு 15 டேஸ் முன்னாடி வந்து சென்னையில ஒரு இது கொடுத்தேன், பிரேக்கிங் தி மெடிக்கல் மிக்ஸ். அதாவது நம்ம பெரியவங்க என்ன நினைப்போம், காய்ச்சல் வந்துச்சுன்னா இழுத்து போட்டு படிக்கிற பேருக்கா சரியா இருக்கிற ஒரு கான்செப்ட். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்க வந்து உடல் உஷ்ணத்தை வெளியே அனுப்பணும், மெயின் அதுதான் ஃபர்ஸ்ட். அடல்ட்டா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும், யாராவது ஃபர்ஸ்ட் ஃபீவர் வந்துச்சுன்னா நீங்க வந்து க்ளோஸ் சர்வீஸ்க்குள்ள போகவே கூடாது, ஓப்பனா இருக்கணும். அப்பதான் நீங்க வெண்டிலேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பர்டிகுலரா 5 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க நம்ம ஜென்ரலா என்ன நினைக்கிறோம்னா காய்ச்சல் வந்தா செரிமானம் ஆகாதுன்னு நினைக்கிறோம். அது வந்து ஒரு மித். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. காய்ச்சல் டைத்துல நீங்க அவங்க நல்ல சாப்பாடு கொடுக்கணும். காய்ச்சல் டைத்துல வெறும் ரச சாப்பாடு கொடுக்குறது, வெறும் பால் மட்டும் கொடுக்குறது, வெறும் பிரெட் கொடுக்குறது, அதெல்லாம் வந்து அந்த டைத்துல தான் நீங்க மீட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சூப் ஐட்டங்கள், நல்ல கல் ஐட்டம், நல்ல புரோட்டீன் அதிகமாக உள்ள ஐட்டங்கள், அந்த மாதிரி அந்த டைத்துல தான் கொடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டும். எப்பவுமே வீட்டுல பேர 120 வயசுல பேர நீங்க வாழ்க்கை உள்ளதையே போயிருப்பீங்க. ஒரு டாக்டர் பிறந்த குழந்தைக்கு ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்தையோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது அது டோசேஜ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபீவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு பேராசிட்டமால் வந்து ரொம்ப மேண்டேட்டரி வீட்டில் வச்சுக்கோங்க. டாப்பாய்ட் ஸ்பான்சிங் பண்ணணும். பேஷண்ட் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா டாப்பாய்ட் ஸ்பான்சிங் பண்ண தேவையில்லை. அப்புறம் இந்த க்ளோஸ் சர்வீஸ் கொண்டு போகிறோம். இதான் மெயின். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? ஃபீவர்னா என்ன பயப்பட மாட்டீங்க. அதே மாதிரி ஃபீவர் ஆன உடனே குழந்தைக்கு டாக்டர் போகணுங்கிற அவசியம் கிடையாது. உடனே ஐயோ காய்ச்சல் வந்துச்சு, 4 மணி காய்ச்சல் வந்துச்சு, 5 மணி 5:30 டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா கிடையாது. மெயினா நீங்க பேரா ஊட்டி பாருங்க, அதுக்கு வந்து ஒரு 3 hours 4 hours வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க டாக்டர். அதுக்கடுத்து 2வது மோஸ்ட் காமன் நீங்க கஷ்டப்படுறது என்ன? லூஸ் டூல்ஸ், திடீர்னு ஃபீலிங் இருக்கும்போது. அதே மாதிரி காய்ச்சல் டிமிஷன்னா பையனுக்கு காய்ச்சல் நிறைய இருக்கு, ஆனா ஆக்டிவா இருக்கா, நல்லா சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் நீங்க பயப்படவே தேவை. நீங்க சிறப்பு ஊத்தணும் கூட தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ அது மெயினா நம்ம அதுதான் பண்ணணும். ஃபீவர் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபீவர் வந்து ஒரு சிம்டம். அது என்னைக்கு ஒரு எசிஸ் ஆகும். 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. 0 to 5 வயசுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அடுத்து மோஸ்ட் காமனா வர பிரச்சனை என்ன? வாமிட் எடுப்பாங்க, டக்குன்னு லூஸ் டூல்ஸ் எடுப்பாங்க, வயிற்று. அப்ப என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட்டுல இருக்கீங்க, பேரண்ட்ஸா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நான் ஆவரேஜா ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க இருக்காங்க, 3 வயசுல வச்சுக்கோங்க. திடீர்னு வரோம், பிளே ஸ்கூல்ல இருந்து வரோம், வாங்க வாமிட் எடுக்கலாம், சொனை படுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க. ஹனியும் ஜிஞ்சர் ஹனி வந்து என்னைக்குமே வந்து ஹனியில வந்து டைஜஸ்டிவ் என்சைம் இருக்குறாங்க. ஆனா அது வந்து நாட் அட் ஆல் நீங்க அக்யூட் கேஸ் கொடுக்க முடியாது. அதாவது இப்பதான் லூஸ் மோஷன் ஆரம்பிக்குது, இப்பதான் ஹனி கொடுத்தா இன்னும் அதிகம் தான் பண்ணுங்க தவிர. ஏன்னா ஹனி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி.
நீங்க நேச்சுரல் மீன்ஸ்னா அந்த கோர்ஸ் இருக்கும் அந்த ஹனி. அதனால வந்து இன்னும் உங்களுக்கு இன்ஜூஸ் தான் பண்ணும். என்ன பண்ணுங்க ஹனி கொடுக்க கூடாது, என்னைக்குமே ஹனி கொடுக்க கூடாது. சரிங்களா? சார் வாமிட் ரொம்ப ஹாட் வாட்டர் ரொம்ப மினிமமா கொடுக்கலாம். சீரகம் சோம்பு போட்டு சோம்பு இல்லாட்டி சீரகம் ரெண்டு தனித்தனியா போட்டு ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணும். ஒன்று சமையல் ரெண்டு ஸ்பூன் ரொம்ப கம்மியாக போடணும். அது ஒரு ஆகும். வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ணலாம்? ஜென்ரலா வந்து மெயின் வந்து நீங்க டாக்டர் கூட்டு போறது அடுத்த விஷயம். முதல்ல என்னன்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி வாமிட்டிங் எடுக்கிறாங்க, வந்தவொடனே அக்யூட்டா பூஸ்ட் விளையாடுறாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணி பார்க்கணும்னா காலை இழுத்து பார்க்கணும், இல்ல ஸ்கின் டைப் இழுத்து பார்க்கணும். இப்போ இழுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஒரு ஸ்கின் டெக்ஸ்டர் சொல்லுவாங்க. நீங்க இழுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேஷன் இருக்குன்னா ரொம்ப எனக்கு நார்மலா வரும். சில குழந்தைங்க நார்மலா இருக்கும், சில குழந்தைங்க பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா வரும். அப்படின்னா ரொம்ப சிவியர் டீஹைட்ரேஷன் இருக்குன்னா சிவியர் டீஹைட்ரேஷன் என்ன ஆகும்? உடம்புல இருக்க நார்ச்சத்து ஃபுல்லாவே உடம்புல இருக்குது. வாமிட்டிங்னாலே அது வந்து ரொம்ப வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அந்த நீங்க என்ன பண்ணணும்னா நார்மலா வந்து ஃபியூல் இன்டேக் கொடுத்துட்டே இருக்கும். ஸ்கூல்லையோ இதுலையோ அதே மாதிரி ஓஆர்எஸ் போடுறது வந்து எப்பவுமே வீட்டில் இருக்கும். எப்பவுமே ஓஆர்எஸ் போடுறது வந்து வீட்டில் இருக்கும். ஜூஸ் எல்லாம் கிடைக்காதீங்க, பவுடர் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எதுவுமே பண்ணலாம். ஒரு ஓஆர்எஸ் கடையில ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கூடாது. அது வாமிட்டே எடுத்தாலும் பரவாயில்ல, ஸ்கூல்ல இதுலேயும் கூப்பிட்டே இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hours 2 hours 4 hours நீங்க பண்ணிட்டே இருக்கும். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது டெஸ்ட் சொல்லுவாங்க. அதை பார்த்து இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு டேரக்டா தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா கூட்டு போறது முன்னாடி அந்த கோல்டன் கேம் சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அடல்ட் மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்க போனாலும் லோடிங் டோஸ் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க இருக்காங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் பேக்கெட் லோடிங் டோஸ் ஒரு மாத்திரை இருக்கும். அது வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் தான் வரும். அது எப்பவுமே நான் பேக்கில் வைக்க சொல்லி முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் விமன்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஒரு பேராசிட்டமால் வச்சிருப்பாங்க, பீரியட்ஸ் பெயின் சைக்ளோட்ராமா வச்சிருப்பாங்க, சிட்ரசின் டேப்லெட் வச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு ஏன்னா மக்கள் வந்து அடுத்து எவ்வளவு வந்துட்டாங்க. ஒரு மெடிக்கல் கம்பெனிங்க நான் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போல லித்வேனியா உக்ரைன்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் அங்கெல்லாம் ஃபாரின்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உக்ரைன்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட இருக்கிற ஆளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற அம்மாவுக்கு தெரியும் எப்படி அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ வந்து எஜுகேஷன், அதாவது பெரும்பாலான சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, கம்யூனிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து எப்பவுமே நிறைய பேரோட லைஃப் சேவ் பண்ணும். நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயப்படவே பண்ண டக்குனு பாம்பு கடிச்சிருக்கா என்ன பண்ணணும்னு தெரியும். டக்குனு அடல்ட் பேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி டக்குனு அப்படிங்கும்போது அந்த நாலேஜ் நமக்கு கம்பல்சரி வேணும். நான் இதெல்லாம் சொல்ல லோடிங் டோஸ்ங்க வந்து பேக்ல எப்பவுமே வச்சிருக்கணும். கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. கோல்டன் பீரியட் என்னன்னா ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு பிரச்சனை, அது எந்த நோயை வேணா இருக்கலாம். ஒரு நோயாவது அந்த நோய் எடுத்து நீங்க டாக்டர் பார்க்க ஒரு டைம், அந்த பீரியட் ஆஃப் கேப் வந்து கோல்டன் டைம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன டயரியா இந்த வாமிட்டிங் அதெல்லாம் கோல்டன் பீரியட் தான். அந்த மாதிரி இனிஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணிடும். இன்னொன்று என்னன்னா இனிஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணாட்டியும் தப்பான கருத்துக்கள் நிறைய பக்கம் இருக்கு. இதை பண்ணுங்க, எனக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அது பண்ணவே இல்லை. ப்ராப்பரா ஒரு பீடியாட்ரிஷியன் என்ன சொல்றாங்க, டாக்டர் என்ன சொல்றாங்க, பேசிக் என்ன சொல்றாங்க. ஏன்னா நீங்க தப்பா நீங்க ஏதோ ஒரு மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நிறைய நீங்க பண்ணும்போது இன்னமும் அந்த குழந்தை நீங்க ஒழுங்கா பண்றீங்க, ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் தரீங்க. சரிங்களா? ஸோ அதனால என்னைக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எஜுகேஷன் நீங்க குழந்தைய பத்தி எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ இன்னைக்கு நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு ஃபீவர்னா எப்படி மேனேஜ் பண்ணணும், விஷயம் என்ன பண்ணணும், வீட்டில் ஒரு லூஸ் மோஷன் பண்ணிட்டு இந்த மட்டும் நீங்க பண்ணினாலே போதும். நீங்க அதாவது டாக்டர் கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு 30% நீங்க வந்து உங்க குழந்தையோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். மெயினா வந்து அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஓவர் ஃபீட் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ ஜென்ரலா இருக்கு, இங்க இருக்கிற நம்ம அதாவது இப்போ எனக்கு வந்து 28 years ஆகுது. ஒரு 30 வயசு 35 வயசு 25 வயசுல இருந்து 30 வயசு உள்ள மக்கள்லாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பவர்க்கு தாண்டி வந்தாரு. நம்ம சின்ன பிள்ளைங்க இருந்து என்னன்னா சாப்பாடு கஷ்டப்படாது. நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து எதுவுமே சாப்பிடல, ஆசை பசங்கள் பார்க்கல, நம்ம பண்ணது எல்லாமே குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் ஃபீட் பண்ணிக்கிறோம். அந்த தப்பு பண்ணவே கூடாது. சரிங்களா? அதே மாதிரி மெயின் அதுதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுட்டுங்கிறது நம்ம இந்தியா பொறுத்தவரை வந்து ஒரு எமோஷன். அது வந்து சாப்பாடுங்கிறது வந்து நம்ம பண்ணாத எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பு அது வந்து உங்களுக்கு தெரியாமே வந்து குழந்தைங்க வந்து டயபெட்டிஸ் பின்னாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஓவர் ஃபீடும் பண்ணிடக்கூடாது, அண்டர் ஃபீடும் பண்ணிடக்கூடாது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரிங்களா? அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அடிக்கடி ஸ்லேட் பிடிச்சி சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, சாப்பிட்றாங்க, நகை கடிக்கிறாங்க, முடி சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்க அந்த குழந்தைங்க கவனிக்கலாம். பிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன் பேர் பிஏசிஏன்னு சொல்லுவாங்க. பிக்கானா வந்து திடீர்னு ஒரு ஸ்லேட் பிடிச்சி சாப்பிட்றான், திடீர்னு ஒரு ஹேர் சாப்பிட்றான், திடீர்னு நகத்தை கடிக்கிறான் அப்படின்னா அவன் உடம்புல ஏதோ ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும், ஏதோ ஒரு குறைபாடுகள் அவன் இருக்கும். அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக வந்து நேச்சுரல் அயன் கம்மியாக இருக்கலாம், ஸ்லேட் பிடிச்சி சாப்பிட்றாங்க அயன் கம்மியாக இருக்கலாம், நிறைய இந்த மாதிரி ஜிங்க் கம்மியாக இருக்கலாம், கால்சியம் கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி பண்ற குழந்தைகள் வந்து நீங்க உடனே போய் டாக்டர்ஸ்ல காமிச்சு
நீங்க அதே மாதிரி நம்ம பண்ற தப்பு என்னன்னா சுகர் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைகளுக்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் கம்ப்ளீட்டா என்ன பண்றோம், சாக்லேட் ஃபார்ம்ல கொடுக்குறோம், இல்ல வேற ஏதாவது சாக்லேட் ஃபார்ம்ல கொடுக்குறோம். அதை டக்குன்னு கட் பண்றோம். அதையும் பண்ணக்கூடாது. திடீர்னு வந்து டாக்டர் வந்து காட்டுவாங்க சுத்தப்பட்டு இருக்கும், சளி அடிக்கடி குடிக்கும். நாங்க என்ன சொல்லுவோம், சாப்பிடாதீங்க சாக்லேட்டா உடனே கட் பண்ணுவீங்க. அதை பண்ணக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் ஃபார்ம் ஆஃப் சுகர்னு ஒன்று, அது எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நடக்கல, கடல முட்டா, ஸோ அந்த மாதிரி கோகை ஃபுட்ஸ், சத்து மாவுல நட்ஸ் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க எடுத்தோம்னா நீங்க வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்ற டைரி வாங்கி கொடுத்துருப்பீங்க, மில்கி வாங்கி கொடுத்துருப்பீங்க. கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணா என்ன நடக்கும் அவங்களுக்கு, திரும்பி அதை எக்ஸ்ட்ரீமா கிரேவ் ஆகி அதிகமாக சாப்பிட தான் பண்ணுவோம். அது நீங்க என்ன பண்ணணும்னா, ஏன்னா சுகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் பீரியட். அப்போ அதை நீங்க கட் பண்ணிட்டு நேச்சுரலா என்ன போடலாம், அடுத்த ஆல்டர்னேட்டிவா என்ன போடலாம், நட்ஸோட சேர்த்து சத்து மாவு கொடுக்கலாம், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் அந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட் கட்டும் என்ன பண்ணலாம். ஸோ மெயின் விஷயம் நிறைய பேசிட்டே இருக்கலாம். மெயின் விஷயம் என்னன்னா கம்யூனிட்டி எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேளுங்க, டாக்டர் போனா ஒரு டாக்டர் சொன்னா நீங்க கேள்விக்கிறோம், எவ்வளவு நீங்க கேள்விக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு போது கணிப்பு தான் தப்பு. நம்ம பண்ற விஷயம் ஒரு தப்புன்னு தெரியாதான் நம்ம திரும்பி பண்ண மாட்டோம். நம்ம பண்ற விஷயம் நீங்க பண்றது தப்புங்கிறத சொல்லணும். நீங்க குழந்தைகள் சொல்றீங்க, பேரண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன, பேரண்ட்ஸ் ஒரு சுட்டி காட்டும். ஏன்னா இப்ப நம்ம வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ வந்து முன்னாடி வந்து பழைய காலத்துல நிறைய மிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம பிரேக் பண்ணி அதனால வந்து ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக நீங்கள் டேக் ஹோம் விஷயம் வந்து எப்படி ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓஆர்எஸ் 5 விஷயம் நம்ம கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். தெர்மோமீட்டர், ஓஆர்எஸ் பாக்கெட், பேராஸ் அப்படின்ற 2 விஷயம் ஜென்ரலா என்ன வச்சிருக்கணும். எதுவுமே யாருமே எந்த இதுவும் பண்றதில்ல. குழந்தைகளுக்கு கேர் பண்ணா மட்டும் பார்த்தாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோங்கிறது மெயினான விஷயம். சரிங்களா? ஏன்னா மெயினா வர்றவங்கள பதட்டத்துல பதட்டப்படுறது ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நீங்க மேக்ஸிமம் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து நீங்களே ஓரளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண நல்லது. சரிங்களா? அதுக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் வீட்லயே உட்காந்து பண்ணிக்கணும்னா அதுவும் நான் சொன்னா இந்த 2 விஷயத்தை ஈஸியா பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற என்ன 2 விஷயம் என்ன இருக்கும்? பேசிக்கா என்ன இருக்கும்? குழந்தைங்க என்ன எமர்ஜென்சி வரும்? இப்போ நம்ம எங்கேயா போறோம்னா அந்த காஃபி இன்ட்ரெஸ்ட் வந்து பேரண்ட் நாங்கள் வந்து காஃபி குடிக்கிறோம், இவங்களும் ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி பண்ணலாமா? காஃபிக்கு வந்து எப்படின்னா நீங்க வந்து என்ன குவான்டிட்டியில கொடுக்குறீங்க குழந்தைங்கிறத பொறுத்து. சரிங்களா? என்ன அதாவது காஃபி டீ வந்து கெஃபைன் இருக்கு, காஃபி டீல வந்து டிகாயின் ஒரு இது அது ரொம்ப ஓவர் ஃபீடிங். அப்படியே பட் நீங்க ஒரு தடவை கொடுக்குறாங்க, ஒரு 2 தடவை அப்பப்போ கேட்கணும். குழந்தைங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறதால நீங்க குடிக்கிற ஒரு போர்ஷன்ல கொஞ்சம் ஒரு 5 சிப்போ 6 சிப்போ கொடுத்தா எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஒன்றும் பண்ணவும் செய்யாது. அது வந்து காஃபினா ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் எஃபெக்ட் காஃபி வந்து தேவைப்படும். அதாவது ஒரு 7 வயசு மேலே அது சின்ன லெவலாக கெஃபைன் நீங்க நிறைய டார்க் சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெஃபைன் கொடுக்கும், அதான் நீங்க ட்ரீட் பண்ணலாம். சரி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மெயின் தான் அதாவது அந்த ஆப் வச்சுக்கோங்க, இந்த சப்ளிமெண்ட்ஸு, காம்ப்ளான்ட், ஹார்லிக்ஸு, அப்புறம் அது எல்லாம் வந்து நிறைய ஸ்லோன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, நம்ம குழந்தை வந்து கரெக்டான ஹைட்ல வளரலாம்ன்ற பயம் இருக்கும். அந்த பையன் வந்து டக்குல வளர்ந்துடலாம் ஸ்கூல்ல. நல்லா இருக்கிற கிட்ஸ் எங்க பிரச்சனை அப்படின்னா சொந்த வீட்டுக்கு இருக்கும், போனோடனே பாட்டியே தாத்தாவோ என்ன திடீர்னு வாங்கி வச்சுருக்காங்க. நல்லா இருந்தாலும் ஏன் இவ்வளோ வெயிட் கம்மியாக நமக்கே ஒரு பதட்டமாயிடும். நம்ம கரெக்டாக தான் பார்த்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு அது வந்து நம்ம தெரிஞ்சு அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டாக இல்லையே கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு. என்ன விஷயம்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தன் வந்து பியூபர்டல் டைம் சொல்லுவாங்க. சரிங்களா? குழந்தைகள் ஜென்ரலா பிறக்கும் போது 2.5 3 கிலோ வரைக்கும் குழந்தைகள் 4 கிலோ வரைக்கும் இருக்கும். குழந்தை வந்து வெயிட் வந்து டபுள் ஆகணும்னு 6 மாசத்துல ஆகும். சரிங்களா? ஸோ ஹைட் நீங்க மானிட்டர் பண்றது எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு மீடியமா ஹைட் இருக்கான், அவன் ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே கிடையாது, மற்ற விஷயங்கள் நீங்க பார்க்கணும். ஆக்ஷன்ஸ் நார்மலா இருக்கலாம், நல்லா பண்ணிக்கிறாமா. ஏன்னா இப்போ வந்து நியூ ஏஜ் டிசீசஸ் நிறைய இருக்கு. சால்ஸ் மாதிரி ஏடிஹெச் இருக்கு, அப்புறம் வந்து ஆட்டிசம் இருக்கு, growth development disorders இருக்கு. சின்ன சின்ன பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா குட்டையா தான் இருப்பான், அப்பா அம்மா குட்டையோ பையன் குட்டையா தான் இருப்பான். அது வந்து நம்ம வந்து ஊட்ட சொல்லிக்கொள்ளையோ இல்லை அதை வளர மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. கண்டிப்பாக வந்து ஜப்பான் ஆளுநர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருப்பான். ஆப்பிரிக்கன் பார்த்தீங்கன்னா அவன் 8 அடி இருப்பான். ஆப்பிரிக்காவே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கிட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுல எந்த யூஸும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இவ்வளோதான் விஷயம். மெயினாக வந்து என்னன்னா ட்ரை டு அக்வயர் மோர் நாலேஜ். பெரிய விஷயங்களை கேளுங்க, தப்பா மிஸ்கைட் ஆகும். சரி, சொல்லு, நீங்க தான் சொல்லுங்க. என்ன அந்த சமயம் பயப்படணும். ஏன்னா டக்குனு சோக் ஆகும். என்ன வயசுமா குழந்தைக்கு? 3 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பழக்கப்படணும் குழந்தை. சரிங்களா? நல்லா மென்று நல்லா சியூ பண்ணி ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு சில வீடியோஸ், அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் காட்டணும். நீங்க சாப்பிட்டு காட்டணும், சாப்பிட்டு துப்பி காட்டணும் அவங்ககிட்ட கையில.
வச்சுட்டு அப்பதான் உங்களுக்கு ஏன்னா நீங்க இது பண்ணணும். ஏன்னா நீங்க டக்குனு வந்து நீங்க ஒரு ஹாட் பீசஸ் மட்டன் பீசஸ் ஹாட் பீசஸ் கொடுக்குறீங்களோ இல்ல வேற ஏதாவது பொட்டேட்டோவே ஹார்டாக டக்கு உள்ள போது சோக் ஆயிடும். 2 டியூப் இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம மூச்சு குழாய், இன்னும் வந்து உணவு குழாய் ஈசோஃபேகஸ் சொல்லுவாங்க, இது வந்து ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இப்படிதான் இருக்கும், ஒண்ணு பின்ன இருக்கும். சரிங்களா? குழந்தைக்கு என்ன பண்ணா குழந்தைக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு டக்குன்னு சாப்பிடும் போது இல்ல படுத்துட்டே சாப்பிட்றாங்க உட்காந்து சாப்பிடும் போது எப்படி ஒரு குழந்தை சாப்பாடு எப்படி ஊட்டுவீங்க? உட்கார வச்சு திரும்பி சாப்பிடுறது முறை இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணணும் எப்படி அதான் சொல்றேன் எப்படி ஃபீல் பண்ணணும் டாக்டர்ஸ் டீச் பண்ணணும். ஒரு கம்யூனிட்டி போறீங்க பிஹெச்என் இருக்காங்க அவங்க வீடு சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் ப்ராப்பரா நடக்கிறது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் அதுதான் மெயின் வந்து என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம படுத்துட்டு நம்ம தண்ணி கொடுக்குறோம், சங்கில் படுத்துட்டு கொடுக்குறோம், அவன் சாப்பிட்டு போது திடீர்னு குண்டிட்டா கடிப்பான், திடீர்னு சாய்வான், திடீர்னு மேலே இருந்து போய் படுப்பான் அப்படிங்கும்போது டக்குனு சோக் ஆகும். சரிங்களா? சோக் ஆகும்போது பயப்படுத்தாரு டக்குனு தண்ணி கொடுத்து அவன் அப்படியே நல்லா கொஞ்சம் நேட்டராக கொஸ்டின் நார்மல். சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் சாஃப்ட் ஃபுட்ஸாக கொடுக்கணும். அவங்க அந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வருதுன்னா அவங்க வந்து எப்படி சாப்பிடணும் சில குழந்தைங்கன்னா அவசரமாக சாப்பிடுவாங்க. அதை ஸ்லோ பண்ணணும். அவங்க வந்து டைமிங் வந்து மெயின் வந்து குழந்தை வேகமாக சாப்பிடுவாங்க, டக்குனு அடுத்து தேட போகணும் சாப்பிடுவாங்க, ஹோம்ஒர்க் போகணும் சாப்பிடுவாங்க, டிவி பார்க்கணும். அந்த டைமிங் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணது நார்மல். நீங்கள் வந்து குழந்தைங்க மெயினாக சாப்பிட்டு காரணம் சொல்லிட்டு காரணம் அப்போ தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸி. வேறு வச்சுருக்கீங்களா? அது ஏன்னா நம்ம டிவி பார்த்து சாப்பிடுவோம். நானே டிவி பார்த்து தான் சாப்பிட்றேன். பழகிட்டோம். நம்ம டிவி பார்த்து தான் சாப்பிடுறோம். நல்ல சாப்பாடு வச்சு ஒரு 20 நிமிஷம் கேட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி என்ன படம் பார்க்கலாம் என்ன யூடியூப் பார்க்கலாம் போட்ட உடனே அதுதான் சாப்பாடு ஆறி. சரி நல்லா ஹேபிட் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பழக்கப்படுத்துறது தான். நீங்க வந்து எப்படி டாய்லெட் போகிறது எப்படி பழக்கப்படுத்தீங்க, யூடியூப் போகிறது எப்படி பழக்கப்படுத்தி அது மட்டும் கரெக்டாக பண்ணலாம். இதே பண்ண மாட்டேங்குது பழக்கம். சரிங்களா? அது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஒர்க்கை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அவனை நம்ம அப்படி பழகிட்டோம். சரிங்களா? எல்லாமே ஒரு உடம்பு எல்லாமே ஒரு ரசாயனம். சரிங்களா? அதாவது இந்த ஒரு அட்ராக்ட் கலர்ஸை பார்த்தா அது ஒரு ஹார்மோன் சொல்லணும். இப்போ பசி சாப்பிடுங்க பிரியாணி பார்த்தீங்கன்னா சலைவா சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹார்மோன்ஸ். அது நம்ம பழக்கப்படுத்தலாம். சில விஷயங்கள் வாங்கினா டோபமைன் அதிகமாக சொல்லலாம். அந்த மாதிரி என்ன சில விஷயங்கள் வந்து அவனை பழக்கப்படுத்திடுறேன் அப்படிங்கும்போது அதை பார்த்தா தான் அப்படி சாப்பிடவே தோணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஹேபிட்டில் தான் அதை மாற்றணும். கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக அது அப்படிதான் அவனை நீங்கள் வந்து டிவி பார்க்காத கொடுங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன் நிறைய பேர் நம்ம நிறைய கதை சொல்கிறோம், வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், தனியாக ஒரு 4 பேர் உட்கார வச்சு அவன் சாப்பிட வைக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து ஆகும். அதுக்கு வரது 5 வயசு நிறைய சாப்பாடு வாயில போட்டு அடக்கிறாங்க. அது 2-3 காரணம். நிறைய குழந்தைங்க நான் வீட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி சில குழந்தைங்க இதனால 3 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு முழுக்காட்டி அடிப்பாங்க. சாப்பிட்றதே அடுத்த வாய் அதான் என்ன பயத்தினால ஒண்ணு நம்ம சாப்பிட்றோம் அவங்களுக்கு தெரியாது நமக்கு பெரிய வாயில வச்சிருக்காங்க அவங்க நம்மளை சீட் பண்ண ட்ரை பண்றாங்க. வாயில வச்சுக்கோம் நம்ம அடுத்த வாய் வச்சுக்கலாம் அப்படி ஒன்று பயம். இப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அவங்களால வந்து ரொம்ப போர்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கும். குழந்தை நாள் வந்து இவ்வளோ சாப்பிடணும் நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அதனால வந்து அவங்க சில குழந்தைங்க வச்சுக்கலாம். இன்னும் சில குழந்தை வந்து ஃபியர் ஆஃப் ஈட்டிங் சொல்லுவோம். அது வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்காது. நம்ம ஜென்ரேஷன் ஆனால் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து புலிமா நிர்வோசன் இருக்கு, புலிமா அனாவசியம் இருக்கு. சில குழந்தைகள் என்னன்னா சாப்பாட பார்த்தாலே பயப்படுவோம், சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி பேசுறது இங்கே டாக்டர் பார்த்து அட்வைஸ் வாங்கி சிரப் ஸ்கூல்ஸ் தான் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஏமாத்துறதுக்காக வாயில வைப்போம். அந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு மெயினாக ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு இப்போ என்ன ஊட்டச்சத்தோ ஒரு மில்க் ஷேக் மாதிரியோ சுகர் கம்மியாக ஒரு நட்ஸ் போட்டோ இல்லை அந்த நேரத்தில் நம்ம மாற்றிடுவோம். அதுக்கு திரும்பி சைட் யூஸ் பண்ணுவோம். வாயில பண்ணுறது 3 காரணம். ஒன்று பயப்படுவோம், ஒன்று அவங்களோட பெரிய போர்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது. இன்னொன்று நீங்கள் மெயினாக வந்து அவங்க வந்து ஃபுட்டு வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணா இது சாப்பிட்டீங்கன்னா இதை பண்ணுறேன் இதை பண்ணிட்டா இதை பண்ணுறேன்னா அவங்க அதில் கான்சன்ட்ரேஷன் போகும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது உட்காந்து அவங்க வந்து ஒரு அந்த சாப்பிட்றது ஒரு ரொட்டீனாக ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சா நமாஸ் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சா கோயிலுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு ரிச்சுவலாக நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி சாப்பிட்றது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆகும். அது வந்து சாப்பிட்றதே இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் இருக்கிறோம். இப்படி இருக்கிற நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டாக கொண்டு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் சார். ட்ரை பண்ணவே மாட்டான். என்னோட பையன் வந்து புதுசா ஒரு சாப்பிடு இப்போ தோசை சுத்தமா தோசை சப்பாத்தி இப்போ புதுசா வேற ஏதாவது அதை ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நீங்க ட்ரை பண்ணுவீங்க. புதுசா வந்து அதான் சொல்றீங்களா புதுசா வந்து பழக்கம் அவன் அதில் நீங்க ஸ்வீட் ஆட் பண்ணி கொடுக்கணும். நீங்க பழக்கம் போஸ்ட் பண்ணி பண்ணக்கூடாது. அது வந்து எல்லாமே புது விஷயம் அதிகமாக பார்த்தா பாலதான் நீங்க எல்லாமே புது விஷயம். நீங்க என்ன சாப்பிட்றா தோசை பண்ணி சாப்பிட்றதுக்கான என்ன அந்த காரணம் கண்டுபிடிக்கும். அவனுக்கு மேபி அது வந்து ஒரு சுகர் இருக்கலாம், இல்லை அதில் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக பீட்ரூட்ல பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் தோசை இட்லி வந்து தரிசி
கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், ஆனால் அது வந்து பெரிய இதாக கிடையாது. நட்ஸ், ஸ்வீட்ஸ், அப்புறம் வந்து ட்ரை ஐட்டம்ஸ், அதே மாதிரி மெயினாக என்னன்னா பழங்களை விட நிறைய நம்ம இன்னும் பேரண்ட்ஸ் தப்பாக ஜூஸஸ் வந்து ஒரு நிமிஷம் கிடையாது, ஒரு நிமிஷம் கிடையாது. ஜூஸில் வந்து என்னன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரூட்டி வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி தான் மெயினாக குழந்தைகள் என்னன்னா நம்ம வந்து எப்படின்னா நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம வளரணும். குழந்தைகள் வந்து எலும்பு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வெளியே இருக்கிற எல்லாமே வளருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்டார்ச் நார்ச்சத்துன்றது அது வந்து பழங்கள் வந்து முடிஞ்சது கோல்ட் ஃபுட்டாக கோல்ட் ஃபுட்டாக அதுக்கு தான் ஏன்னா நீங்கள் ஜூஸாக மிஸ் பண்ணும்போது அது ஸ்டார்ச் அது இருக்க நார்ச்சத்து எல்லாமே போயிடும். உங்களுக்கு பிளைன் ப்ரோட்டீனோ நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் பார்க்காது. சரி, ஒரு கம்ப்ளீட்ன்றது ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாமே வேற ஏதாவது சொல்லுவாங்க. 6 மாசத்துக்கு கொடுக்கணும். நைட்ல மட்டும் தான் கொடுக்கணும். 2 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும். 2 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு டேப்லெட்டாக கொடுக்கணும். டேப்லெட்னா 400 mg திருப்பி வச்சுக்கணும். ஆனால் டாக்டர் டெக்னிக் தான் கொடுக்கணும். இல்லை நீங்கள் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும். 2 தடவை முதல்ல கொடுக்கலாம். இன்னும் ஒரு தடவை கொடுக்கலாம். பட் ஒரு தடவை டாக்டர் டெக்னிக் கொடுத்தது பெட்டர் அட்வைஸ். 2 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 200 mg சொல்லுவாங்க, சிறப்பாக தான் கொடுக்கணும். 2 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 400 mg டேப்லெட் தான் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை நைட்ல தான் கொடுக்கணும். வேற ஏதாவது சொல்லுங்களா? இந்த வருஷம் கேட்கலாம், சாப்பிட்றது கிடையாது. இந்த வருஷம் இது அடல்ட்டுக்காக வச்சிருக்காரு. தோசை ஊத்தி கொடுத்தவருக்கு எடையை கொடுத்தாலும் ரூபாய் வாங்குறாங்க. அதை பிறகு அது எதனால கார்போஹைட்ரேட் பசி அதிகப்படிய ஒரே காரணம் புரோட்டீன் அதிகமாகும். அந்த மாதிரி நீங்க என்னன்னா நீங்க தோசை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு 100 வரை கிடைக்கும், 30-200 வரை கிடைக்கும். 10 தோசை 5 தோசை சாப்பிடணும், 4 இட்லி சாப்பிடணும். ஆனால் அதை பற்றி வந்து ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவாக பண்ணாருன்னா ஒரு 2 நட்ஸ், ஸோ வந்து ஒரு எக்கு, கொஞ்சம் மில்க்கு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேட்டு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடணும். இட்லி தோசைங்கிறது ஒன்றும் பெருசாக, ஏன்னா நம்ம தான் எதுக்காக நம்ம பண்ணால் ஈஸியஸ்ட் ப்ராடக்ட் நம்ம மெனக்கணும் குழந்தைகளுக்கு மெனக்கிட்டால் தான் நம்ம அதெல்லாம் கரெக்டான ஒரு பொருள் செய்யணும். வேற என்ன பேசிக் என்ன வச்சு வீட்டில் குழந்தைக்கு எமர்ஜென்சினா வேற சிறப்பு ஓகே, வேற ஓஆர்எஸ் ஓகே, தெர்மோமீட்டர் ஓகே, வேற நீங்களே சொல்றீங்க குழந்தை கட்டி வச்சுன்னா 2 வயசு குழந்தை கட்டி வச்சு ரத்த போது என்ன மாதிரி நூறு ஆயின்மெண்ட் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் இருக்கு, ஆன்டிவைரல் இருக்கு, ஆன்டிசெப்டிக் இருக்கு, பொலியோ இருக்கு, நியூட்ரிஷன் இருக்கு, என்ன ஆயின்மெண்ட் போடுறீங்க எல்லாரும் தீர்ந்து அதுக்கு குழந்தை கூட எல்லா ஆயின்மெண்ட் நம்ம கூட போடலாம். குழந்தை போடணும் ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குழந்தைய வளர்த்துறீங்க வீட்டுல, தெர்மோமீட்டர் வச்சிருக்கணும் சொல்றேன், ஓஆர்எஸ் இருக்கணும், பேராசிரியர் இருக்கணும், வேற என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாஸ் எல்லாருக்குமே இருக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன முக்கியமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்க ஒரு பொருள் கூட ஒரு காட்டன் மாதிரி எதுவுமே குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகாது. ஃபீவர் வந்துச்சுன்னா வேற ஓகே அதெல்லாம் சொல்லி என்னமா கோல்டு என்னைக்குமே வந்து வெரி டேஞ்சரஸ். நீங்க தான் கொடுக்க முடியாது கோல்டு. கொஞ்சம் ஒரு 0.1 ml அதிகமாக போனால் கூட குழந்தை வந்து சிக்காயிடும். அதே மாதிரி பேராசிட்டமாலும் பிளெயின் பேராசிட்டமால் பேராசிட்டமாலோட மிக்ஸ் ஆகிருக்கிற சரி மருந்து மிக்ஸ் ஆகிருக்கிறது பேராசிட்டமால் சிறப்பு மட்டும் சேஃபஸ்டாக பேராசிட்டமால். வேற என்ன இருக்கு? ஆன்டிபயோட்டிக் விரும்ப கொடுக்குறீங்க. ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு ஓகே, குழந்தைங்க என்ன வச்சுருக்கோம் உங்களுக்கு வச்சுருக்கு நிறைய வச்சுருக்கோம் வீட்டில். அதை சொல்லுவேன் உங்களுக்கு 12-15 வீட்டில் வச்சுருக்கோம் வீட்டில். ஏதோ பேசிக்கான விஷயம், ஏதோ ஒரு ஆன்டிசெப்டிக் வீட்டில் கரெக்டாக சாப்பிடலாம் கரெக்டாக போது அது ஃபீல் பண்ணிடுறோம். எடுத்து ஆயின்மெண்ட் பண்ண முடியும். அதான் அவ்வளோ ஹைட்ரஜன் பெராக்சைடு எங்கே ஊற்றுங்க எவ்வளோ ஊற்றுங்க குழந்தை டெட்டால் பாட்டிக்கு கூட சொல்லுவாங்க வீட்டில் டெட்டால் இன்னொன்று அதான் போல அதர்ஸ் வீட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கேன். வீட்டில் வயசான இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கிறேன் என்ன சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டேன் நம்ம யோசிச்சு சொல்லிட்டாங்க பாருங்க, யோசிச்சு நான் ஒரு வீட்டில் இருக்கும். ஆனால் இதை விட்டா எத்தனை தெரியாமல்
அடுத்து அடுத்த நம்ம கேம்ப் போடுவோம். அடுத்து கேம்ப் போட்டுருக்கோம். பெரிய கேம்ப் ஒரு எல்லாருக்கும் அரண்ட்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் 13th வந்து ஃப்ரீ மியூசிக் ஃப்ரீ எப்போ எல்லாமே போட்டுருக்கோம் கேம்ப். அடுத்து பீரியட் கேம்ப் எப்போ நம்ம ஸ்கூல்லேயே ரெகுலர் போடுறோம். எல்லாருக்கும் ஒரு புக் கொடுக்குறோம். சின்ன பேண்ட் கொடுக்குறோம். பேசிக் நீட்ஸ்னு சொல்லி சரிங்களா? சரி அதோட வீட்டில் இருக்காங்க என்ன வச்சுருக்கீங்க? கேம்ப் எத்தனை பேர் இருக்காங்க? கேஸ் கேம்ப்லேயே இருக்காங்களா? இது கரெக்டாக சொல்லுங்க. அதை முடிச்சு நிறைய ரூல்ஸ் இருக்கா? விக்ஸ்லாம் யூஸ் பேண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் விக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். விக்ஸ் ஆக்ஷன் பாயிண்ட் டேப்லெட் இருக்கு, சாலிட் ஒரு டேப்லெட் இருக்கு. அதெல்லாம் வந்து பேண்ட் அதை யூஸ் பண்ணலாம். நிறைய கண்ட்ரியில் பேண்ட். இந்தியா எம்டிஎஸ் ஒரு ஃபோன் தெரியுமா? எம்டிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த குப்பையாக இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று பண்ட் பண்ணுவோம். விக்ஸுக்கு டேப்லெட் யூஸ் பண்ண முடியும். சாலிட் டேப்லெட் யூஸ் பண்ண முடியும். அந்த விஷயம் அதை எடுக்காது. வேற லோக்ஸ் இருக்கீங்களா? குழந்தைய பத்தி எப்படி நார்மல் செலக்ட் சொல்லுவாங்க. இது வந்து பியூரிஃபை அதை வந்து ப்ராம்போ டைலைட் அதெல்லாம் ரைஸ் மேக்ஸ் அது ட்ரெயின் என்ன ட்ரெயின் டிஸ்ட்ரிக்ட் வரும். அதில் நீங்கள் சாஷே ட்ரைன் பண்ணுறீங்களா? வெளியே விற்பாங்க. அதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற நெப்ரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி வெளியே விற்பாங்க. ஒரு டியோலின் பியூரிஃபை அந்த மருந்து இருக்குங்களா அது யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் தான் மேக்ஸிமம். இன்னமும் சொல்லலாம் உதவி யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். வெளியே வெளியே சொன்னாங்க வேற ஏதாவது இருக்குங்களா? கம்பல்சரி குழந்தைங்க பேசிக்காக ஒரு அதை யோசிக்கணும். என்ன பண்ணுவோம்? வாங்கி வரும், தலை வலிக்கும், கீழே விழுவான், வேற என்னலாம் நடக்கும். அது கோல்டு எவ்வளோ சிவியராக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கிறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் ஆரஞ்சு, லேக், வாழைப்பழம் அந்த மாதிரி வந்து சளி கடிச்சிட்டே இருந்தாரு. புளி கடிச்சிட்டா ஏதோ டிஃபிஷன் இருக்கு. புளி கடிக்கிறான், நகம் கடிக்கிறான், அப்புறம் வந்து ரப்பர் கடிக்கிறான். அதெல்லாம் வந்து ஏதோ சத்தம் வந்து கம்மியாக இருக்கு. அது வந்து ஜென்ரலாக மல்டிவிட்டமின் சிரப்ஸ் கொடுக்கலாம், ஐரன் சிரப்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஐரன் சிரப்ஸும் கேல்சியம் சிரப்ஸும் சேர்த்து கொடுக்கலாம். ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகிடும். சரிங்களா? வேற ஏதாவது இருக்குங்களா? அதான் எல்லாம் கிடைக்கிறாங்க. ரெண்டு விஷயம் மேக்ஸிமம் 90% எதனால கிடைப்பாங்கன்னா பிக்கப் கண்டிஷனால கிடைப்பாங்க, சத்து குறைபாடுனால கிடைப்பாங்க. சில பேர் என்னன்னா அது ஒரு வயசு இருக்கு, ஒரு 1.5 வயசு இருக்கு, அவங்களுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க, வாய் ரொம்ப அவங்க வந்து அதுக்காக கிடைப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை வச்சா கூட கிடைக்கும் அந்த மாதிரி. சரி, அது பிரச்சனை இல்லை. அவனா எடுத்து ஒரு பொருளை சாப்பிட்றாங்கிறத நீங்கள் விஷயம் மெயினாக காட்டன்ஸ் காசை காட்டன் காசு தனியாக இருக்கும். காசு பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, கட் பண்ணி நீங்கள் காட்டு ஏதாவது இதாகுதுன்னா நீங்கள் சும்மா நாங்கள் ஸ்டெரைலாக இருக்கு அதுக்காக நம்ம